வணக்கம். ஓம் ஸ்ரீ ஷீரடி வினை தீர்க்கும் குபேர சாய்பாபா கோவில் யூடியூப் சேனல். எல்லோருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றி. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். என் மேலே ஆசை அன்பு வச்சுருந்த குழந்தைங்களுக்கு, பாசம் வச்சுருந்த குழந்தைங்களுக்கு, என்னுடைய பக்தர்களுக்கு, சாய் பக்தர்லேருந்து அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கும்பாபிஷேகத்துக்கு எல்லோரும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் கலந்துக்குங்க. சிலர் பேர் ஞாபகம் வந்த பேரெல்லாம் தான் நான் போட்டிருக்கேன். பேர் போடலன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா என்கிட்ட பேர் ஃபஸ்ட்டு டைமு நான் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. அதனால சில ஞாபகம் இருந்த பேரெல்லாம் போட்டிருக்கேன். அதுவும் முன்னையும் பின்னையுமா இருக்கும், தவறாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா ஃபுல்லாக நம்ம இவங்க பேர் இங்கே போடணும், அவங்க பேர் அங்கே போடணுன்றதெல்லாம் எனக்கு தெரியாது, மன்னிச்சிருங்க அப்படி ஏதாவது இருந்தால். அடுத்தது இந்த கோவில் எல்லாரும் வராங்க. யாருன்னா சிவன் வரார், முருகர், கனகப்பட்டி ஐயா, விநாயகர், வராகி அம்மா, பாபா அனைவருமே இங்கே பிரதிஷ்டம் பண்ண போகிறது. அது மட்டும் இல்லாமல் பாபாவுடைய ஷீரடியிலேருந்து கிணத்து தண்ணி கண்டிப்பாக எடுத்துகிட்டு வச்சுருந்தோம். அந்த தண்ணி பாபாவுடைய சமாதி மண்ணும் இங்கே வந்திருக்குது. இதெல்லாம் பொய் இல்லை, என் கூட வந்தவங்களுக்கு தெரியும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா கனகப்பட்டி ஐயாவுக்கும் இங்கே சமாதி கட்டியிருக்கிறோம். இங்கே வாங்க, கண்டிப்பாக என்ன நினச்சாலும் நடக்கும். இதில் சும்மா கோவிலுக்கு வரணுன்றதுக்கு காரணம்லாம் இல்லை. பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த கோவிலுடைய மகத்துவம் என்னன்னுட்டு. என்னுடைய குழந்தைங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு நிறைய பேர் யூடியூப் பேட்டி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சொட்டு கண்ணீரும் ரத்த கண்ணீர் தான் விட்டுருக்கேன். சாப்பிடாம கொள்ளாமல் ஒரு நாளும் கண்ணு முழிச்சு உறங்காமல் எத்தனையோ உடல் நிலையிலையும் தாண்டி எத்தனையோ வாட்டி ஹாஸ்பிட்டல் போய் அவ்வளோ வலிகளையும் தாண்டி இந்த கோவில் கட்டியே ஆகணும்னு ஒரு லட்சியத்தோடு கட்டி இந்த கோவிலை பூர்த்தி பண்ணணுன்றத ஒரு லட்சியத்தை எடுத்து நிறைவேற்றுற ஏழை கட்டின கோவில். அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் கட்டிட முடியுமா அப்படின்னா அது கிடையாது. என்னுடைய குழந்தைங்களும் ஒத்துழைச்சிதுங்க. என்னுடைய குழந்தைங்க, என்னுடைய கணவர் எல்லோரும் ஒத்துழைச்சி வீடு வாசல் நகை நட்டு எல்லாமே கொடுத்து நான் ஒரே பிடிவாதமாக எல்லோரும் இந்த கோவிலுக்கு வரவங்களாம் நல்லா இருக்காங்க, அவங்க கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு கடவுள் அப்படின்றதுனால என்னுடைய குழந்தைங்கக்கிட்ட பிடிவாதமாக நான் கொஞ்சம் ரொம்ப பிடிவாதமாக தனியாக சாதிக்கணுன்றது வந்ததுனால நம்ம அம்மா லட்சியத்தை நிறைவேற்றுவோன்றதுனால என்னுடைய குழந்தைங்க நகை நட்டு எல்லாத்தையும் கொடுத்து வீடு வாசல்லாம் விற்று கொடுத்து எனக்கு இந்த கோவிலை கட்டி பூர்த்தி பண்ணியிருக்காங்க. என்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றியிருக்காங்க. கூட என்னுடைய கணவரும் அவ்வளோ ஒத்துழைப்பு, கஷ்டம் அவ்வளோவும் ஒரு நைட்டும் பகலுமா கண்ணு முழிச்சு அவரும் ஒத்துழைச்சார். ஏன் அப்படி இதெல்லாம் சொல்கிறேன்னாக்கா, அவங்களுக்கெல்லாம் நான் கடவுள்கிட்ட வர்றது கொஞ்சம் கூட பிடிக்கல. அவங்களாம் அவ்வளோ என்னை வெறுத்தாங்க, அவ்வளோ என்னை வேண்டான்ற அளவுக்கு வெறுத்து போயிருந்தாங்க. இருந்தாலும் நான் அதில் சாதிக்கணுன்றது ஒரு சாதனையாக இருந்து நான் வெற்றியாக எப்படியாவது நான் அந்த கோவில் கட்டியே ஆகணும் அப்படின்றது நான் தனியாக சாதிக்கிறதுக்கு வந்த பிற்பாடு என்னுடைய குழந்தைங்க ஒத்துழைச்சிருக்காங்க, என்னுடைய கணவர் ஒத்துழைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பாபிஷேகத்துக்கு நிறைய குழந்தைங்க நன்கொடை கொடுத்துருக்கீங்க, ஜிபே பண்ணியிருக்கீங்க, ஃபோன்பே பண்ணியிருக்கீங்க. பாபாவுக்கு கோசமும் என்னுடைய நான் நல்லா இருக்கணும்னு நினச்ச என்னுடைய குழந்தைங்க எல்லா குழந்தைங்களுக்கும் வாழ்த்துக்கள். என்னுடைய ஒவ்வொரு நேரமும் அம்மா சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, தைரியமாக இருங்கம்மா, கோவில் கட்டிடுவீங்கம்மான்னு எனக்கு ஆறுதல் கொடுத்த அனைத்து குழந்தைங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றி. என் பின்னாடி நிறைய குழந்தைங்க எனக்கு ஆறுதலாக இருந்திருக்காங்க. என் பின்னாடி எனக்கு சாதனை பண்ணுறதுக்கு ஒரு கை என் கையாக இருந்தால் இன்னொரு கை அவங்க கையாக இருந்தது. கடவுள் ஒரு பக்கம் எனக்கு மனதைரியம் கொடுத்தாலும் என்னுடைய கூட இருந்த நான் பக்தரெல்லாம் சொல்ல மாட்டேன், அவங்க என் குழந்தைங்களோடு அவங்களும் ஒரு குழந்தைங்க தான். அத்தனை பேரும் இருந்து எனக்கு ஒத்துழைச்சதுனால தான் இந்த கோவில் கட்ட முடிஞ்சுது. இன்னமும் இருக்குது. அன்னதானம் கூட கட்டணும், தியானம் கூட கட்டணும், நிறைய பேருக்கு அன்னதானம் போடணும்னு ஒரு லட்சியம். இதெல்லாம் நீங்களாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நிறைய அன்னதானம் பண்ணலாம். நிறையா இந்த கோவிலுக்கு அன்னதானம் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அன்னதானம் கூட கட்டி தியானம் பண்ணுறதுக்கு தியானம் கூட கட்டி உங்களால் முடியும். நிறைய பேர் கடவுளாகவும் பிறந்திருக்கீங்க, நிறைய மனம் இருக்குது உங்களுக்கு, கடவுள் கொடுத்த குணமும் இருக்குது. கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கையோடு இந்த யூடியூப் போடுறேன். என் கூட நிறைய பேர் பக்கத்துணையாக இருந்த குழந்தைங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி.
என்னுடைய ஒவ்வொரு வாட்டியும் நான் தண்ணியில் தவிக்கும் போதெல்லாம் எனக்கு சப்போர்ட்டிங்காக இருந்து எனக்கு வந்து ஹெல்ப்பிங்காக இருந்த குழந்தைங்களுக்கெல்லாம் என் வாழ்த்துக்கள். நான் ஜெயிக்கணும், நான் அந்த கோவில் கட்டணும், சாதனை பண்ணணும்னு சொல்லிட்டு தைரியம் கொடுத்த குழந்தைங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக கும்பாபிஷேகத்துக்கு எல்லோரும் கலந்துக்குங்க. இது நம்ம கோவில், எல்லாம் உங்களுடைய கோவில். வாங்க செல்ல பிள்ளைங்களா.